தெற்கில் அதிகரிக்கும் போதைப்பொருள் வலையமைப்பு, வெளிநாட்டவர் ஒருவர் கைது. பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த 18 பெண்கள் இதுவரையில் கைது. விபத்தை ஏற்படுத்தும் வகையில் பயணித்த பேருந்து, அச்சத்தில் பயணிகள். யாழில் 3 இளைஞர்கள் அதிரடியாக கைது. நாட்டின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை, கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. யாழில் இந்திய அமைதி காக்கும் படை நிகழ்த்திய படுகொலை, இழப்பீடு வழங்குவதற்கு பரிந்துரை. வெளிநாட்டு ஆசை காட்டி ஏமாற்றப்பட்டார் தக்சி, கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் செவ்வந்தி. யார் செவ்வந்தியை நேசித்தாலும் அரசின் எம்பி வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு. பலவீனமான எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. யாழில் மனைவியை பிரிந்து வசித்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிர் மாய்ப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். அக்மிமல பகுதியில் வாடகைக்கு பெறப்பட்ட வீட்டில் குஷ்ரக போதைப் பொருளை பயிரிட்டு வந்த பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் காலி மாவட்ட குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்படி குறித்த வீட்டின் 2 அறைகளில் அவர் போதைப் பொருளை பயிரிட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதற்காக அவர் அந்த செடிகளை பயிரிட்டதாக முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த வீடு கராப்பிட்டிய வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவருக்கு சொந்தமானது என்றும், சந்தேக நபர் வீட்டை வாடகைக்கு பெற்று அதற்கான மாத வாடகையாக 1.5 லட்சம் ரூபாவை செலுத்தி வந்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காலி மாவட்ட குற்றப்பிரிவு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண்கள் 20 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்தியின் கைதினை அடுத்து இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி ஆயுத கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்துள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள பல பெண்கள் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்பு பட்டுள்ள நிலையில் வெளிநாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்கு மேற்கொள்ளப்படும் குற்றச் செயல்களின் பொழுது குற்றக்குழுக்களுக்கு உடந்தையாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கடந்த 14ஆம் தேதி இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி இன்றைய தினம் பயணித்த பேருந்தொன்று ஆபத்தான முறையில் வீதியில் பயணித்தமையினால் பயணிகள் அசௌகரியங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பேருந்து புதுக்காட்டுக்கும் பழைக்கும் இடைப்பட்ட பகுதியில் வீதி சமிச்சைகளை பின்பற்றாமல் மிக வேகமாக பயணித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன்போது அபாயமான திருப்பத்தில் சென்ற 2 மகிழுந்துகளை முந்திச் சென்றதாக கூறப்படுகின்றது. குறித்த திருப்பத்தில் தொடர் வெள்ளைக்கோடு காணப்படுகின்ற நிலையில் அந்த சைகையை பொருட்படுத்தாமல் மிகுந்த வேகத்துடன் அந்த பேருந்து முழுமையாக வலது பக்கத்தால் முந்திச் சென்றதாக பலதரப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் நேற்றைய தினம் போதை மாத்திரையுடன் 17 முதல் 18 வயதுடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 20 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் யாழ்ப்பாண காவல்துறை போதை தடுப்பு பிரிவு மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் பொழுதே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இந்த 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, ஊவா, வடமேல், தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அந்த மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் வெளியிட்ட வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இந்திய அமைதி காக்கும் படையால் 1989ஆம் ஆண்டு வல்வெட்டித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை சம்பவத்தில் கொல்லப்பட்ட, காயமடைந்த மற்றும் சொத்து இழப்புகளுக்காக 4.5 பில்லியன் இலங்கை ரூபாய் இழப்பீட்டை வழங்க வேண்டும் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் பரிந்துரைத்துள்ளது.
இந்திய அமைதி காக்கும் படையினரால் நிகழ்த்தப்பட்ட வல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போதான இழப்புகளுக்கான இழப்பீட்டு அறிக்கை வெளியீட்டு நிகழ்வு மற்றும் கடந்த மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வல்வெட்டித்துறை படுகொலையின் வாக்குமூலங்கள் அறிக்கையின் நூல் வெளியீட்டு நிகழ்வும் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் செயலாளர் மயூரதன் தலைமையில் இன்றைய தினம் காலை 10 மணிக்கு இடம்பெற்றது. வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழுவின் அனுசரணையுடன் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல்திட்ட அமைப்பால் தயாரிக்கப்பட்ட வல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போது நிகழ்த்தப்பட்ட இழப்புக்கான இழப்பீட்டு பரிந்துரை அறிக்கையினை வல்வெட்டித்துறை பிரஜைகள் குழுவின் செயலாளர் அனந்தராஜ் வெளியிட்டு வைத்திருந்தார். இந்த இழப்பீடு பரிந்துரை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிரிழப்புக்கான இழப்பீடுகளை மதிப்பீடு செய்வதற்கு இலங்கை அரசாங்கத்தால் 2022 மேற்கொள்ளப்பட்ட முடிவை உதாரணமாக பின்பற்றி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் உயிரிழப்புக்கு 10 மில்லியன் இலங்கை ரூபாயை இழப்பீடாக வழங்கியதன் அடிப்படையில் 1989 ஆண்டு நிலவரத்தின்படி 450,000 இலங்கை ரூபாய்களாகும். அதன் அடிப்படையில் வல்வெட்டித்துறை படுகொலை சம்பவத்தின் போது கொல்லப்பட்ட 66 பேருக்கு 29.75 மில்லியன் ரூபாய் இழப்பீடாக மதிப்பிடப்பட்டுள்ளது. காயமடைந்த 36 பேருக்கு 1.38 மில்லியன் ரூபாய், அளிக்கப்பட்ட சொத்துக்கு இழப்பீடு 57.59 மில்லியன் ரூபாய், மொத்தம் 88.72 மில்லியன் ரூபாய்கள் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் காவலில் உள்ள இசாரா சவந்தி நேற்று கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சகம் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு இசாராவை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி சஞ்சீவ கொலைக்கு பின்னர் அவர் பல நாட்கள் மறைந்துள்ளதாக கூறப்படும் இடங்களை ஆய்வு செய்வதற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனிடையே கெகல் பத்ர பத்மேவின் அறிவுறுத்தலின் பிரகாரம் யாழ்ப்பாணம் சுரேஷ் இஷாராவை போன்ற தோற்றமுடைய ஒரு இளம் பெண்ணை தேடிய போது தக்ஷி என்ற பெண்ணை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரேஷ் தனக்கு சிங்களம் பேச தெரியாதென்றும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் கூறி அவளை நேபாளத்துக்கு அழைத்துச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அதன்படி தக்ஷி தெரியாமல் நேபாளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. யார் செவ்வந்தியை நேசித்தாலும் ஆதரவு அளித்தாலும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை கிடையவே கிடையாது என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய ஆராய்ச்சி தெரிவித்தார். செவ்வந்தி தொடர்பான விசாரணை மற்றும் நாட்டில் போதைப்பொருள் குற்றச்செயல்கள் குறித்து எவ்விதமான அரசியல் தலையீடுமின்றி சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை முற்றாக முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் பெரிய நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு வருகிறது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள் அரசியல் ஆதரவின்றி இலங்கையில் தொடர முடியாது என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம். ஆனால் இன்று எதிர்க்கட்சி பலவீனமானதாக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால அரசியல் போக்கு குறித்து கலந்துரையாடல் ஒன்றின் பொழுது ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனநாயக நாட்டுக்கு எதிர்க்கட்சியின் செயல்திறன் மிகவும் முக்கியமானது. ஆனால் எதிர்காலத்தில் கட்சி அரசியல் தோல்வியடைந்து தனிநபர்களை சுற்றி அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது. இருப்பினும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று எதிர்க்கட்சி பலவீனமாக உள்ளது. எதிர்க்கட்சியாக பரந்துபட்டு செயற்படாமல் சில நபர்கள் மட்டும் எதிர்க்கட்சியாக செயற்படுகிறார்கள். உதாரணமாக சாமரசம்ப, தயாஸ்ரீ ஜெயசேகர போன்றவர்கள் காணப்படுகிறார்கள். உத்தேச பொதுக்கூட்டணியின் தலைமைத்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது. இதற்கு நான் இணங்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்தார். யாழில் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார். இச்சம்பவம் நேற்று யாழ் திருநெல்வேலி ஆடியபாதம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை ஆடியபாதம் வீதியைச் சேர்ந்த கொடுத்த குடும்பஸ்தர் வயது 62 பொன்னம்பலம் கமலநாதன் என்பவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபர் மனைவி பிள்ளைகளை பிரிந்த நிலையில் தனிமையில் வசித்து வந்தார். இதனால் மனவிரக்தி அடைந்த அவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.